ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சட்னி ரொம்ப ஈஸியாக டேஸ்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்து அறுத்து வச்சுருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 3 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 3 வரமிளகா எடுத்துருக்கிறேன். கடாயை வச்சுருக்கேன். கடாயை ஹீட் ஆனதும் இப்போ நான் கோகனட் ஆயில் தான் 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணி ஊற்றிருக்கேன். இது நார்மல் ஆயில் இல்லைன்னா நல்லெண்ணெயும் ஊற்றி செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது தேங்காய் எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு அது பொரிஞ்சதும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். 3 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வறுக்கணும். அதுக்கப்புறம் அறுத்து வச்ச பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி 3 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். கண்ணாடி பத அளவு வதக்கினாலே போதும், பொன்னிறம் ஆக வேண்டாம். இந்த சட்னி வதங்கிருச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறேன். தக்காளியும் நல்லா போட்டு தக்காளி 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி கண்டிப்பாக குழந்தைங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பெருஞ்சீரக ஃப்ளேவர்லேயே நல்லாயிருக்கும். கொஞ்சம் தேவையான உப்பு போட்டு இந்த சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். கடைசியில் ஆயில் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா போட்டு அதை